அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தக்வா தொடருக்கு உங்களை எல்லாரையும் மீண்டும் வரவேற்கிறேன். போன முறை பனி இஸ்ராயலர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த எண்ணற்ற அருட்கொடைகளை பத்தி நாம பேசணும் இல்லையா? அந்த அருட்கொடைகளுக்கு பிறகு அவங்க கிட்ட இருந்து அல்லாஹ் ஒரு உடன்படிக்கையை வாங்கினான். அது சாதாரணமான உடன்படிக்கை இல்ல, ரொம்பவுமே கடுமையான மிக முக்கியமான ஒரு உடன்படிக்கை. அதை பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். ஒரு நிமிஷம், இந்த காட்சியை உங்க மனசுல கொண்டு வந்து பாருங்க. ஒரு பெரிய சமூகம் ஒன்னா நிக்குது. அவங்களுக்கு மேல ஒரு பிரம்மாண்டமான மலை அவங்க தலைக்கு மேல தூக்கி நிறுத்தப்படுது. இது ஏதோ அவங்கள பயமுறுத்துறதுக்காக மட்டும் நடக்கல. இது ரொம்ப ஆழமான இதயத்தையே உழுக்குற ஒரு தருணம். அல்லாஹ் பனி இஸ்ராயலர்கள் கிட்ட இருந்து ஒரு உடன்படிக்கையை வாங்கும்போது அந்த உடன்படிக்கையோட முக்கியத்துவத்தையும் அதோட கணத்தையும் அவங்களுக்கு உணர்த்துறதுக்காக தூர் மலையே அவங்களுக்கு மேல உயர்த்தி காட்டுறான். இதுல அல்லாவின் வல்லமையும் தெரியுது, அவ எடுக்கிற உடன்படிக்கை எவ்வளவு தீவிரமானதுன்னு புரியுது. சரி, இப்போ ஒரு கேள்வி எழும். எதுக்காக அல்லாஹ் இவ்ளோ பெரிய ஒரு விதத்துல பார்த்தா பயமுறுத்தக்கூடிய ஒரு செயலை செய்யணும்? ஏன்னா நமக்கு எவ்வளோதான் அறிவு இருந்தாலும் அது மட்டுமே தக்வாவை உருவாக்கிடாது. சில நேரங்கள்ல நம்மளோட உள்ள ஒரு மாதிரி உறக்க நிலையில இருக்கும். அதை உலுக்கி எழுப்புறதுக்கு இது மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த நினைவூட்டல் தேவைப்படுது. அல்லாஹ் அவங்களோட இதயங்கள்ல தக்வாவை ஆழமா விதைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு அதிர்வை கொடுக்குறான். இப்போ நாம நம்ம விளக்கத்தோட முதல் பகுதிக்குள்ள போறோம். இந்த மலைக்கு கீழே வாங்கப்பட்ட உடன்படிக்கை வெறுமனே சில சட்டங்களை அவங்க மேல திணிக்கிறதுக்காக இல்ல. அதுக்கு பதிலா ஒவ்வொருத்தரோட உள்ளத்திலையும் ஒரு ஆழமான பொறுப்புணர்ச்சியை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தருணம் அது. இந்த வசனத்தோட கடைசி பகுதி இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லாஹ் இந்த பெரிய நிகழ்வை நடத்தினதுக்கும் கட்டளைகளை கொடுத்ததுக்கும் ஒரே ஒரு நோக்கம்தான், லால்லக்கும் தத்தக்கூன். அதாவது நீங்க தக்வா உடையவங்களா, இரையச்சம் உடையவங்களா ஆகணும். அதுக்காக தான் இது எல்லாமே. தக்வா அதுதான் மையப்புள்ளி. அந்த மலைக்கு கீழே அல்லாஹ் ரெண்டு தெளிவான கட்டளைகளை கொடுக்கறான். முதல் கட்டளை, நாங்க உங்களுக்கு கொடுத்த வேதத்தை சும்மா பேரளவுக்கு இல்லாம முழு வலிமையோட உறுதியோட பிடிச்சுக்கோங்க. ரெண்டாவது, அதுல இருக்கிற விஷயங்களை எப்பவும் நினைவுல வச்சுக்கோங்க. அதாவது வேதத்தை வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்கு வலிமை வேணும், அதை மறக்காம இருக்க தொடர்ச்சியான நினைவுபடுத்தலும் வேணும். இதுதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. உண்மையான தக்வா அப்படிங்கிறது ஒரு சோம்பேறித்தனமான நம்பிக்கையிலிருந்து வர்றதில்ல. அது முழு மனசோட ஒரு தீவிரமான அர்ப்பணிப்போடு செயல்படும் போதுதான் உருவாகுது. வலிமையான ஈடுபாடு இல்லாம உண்மையான இரையச்சம் நம்ம உள்ளத்துல வளரவே வளராது. இந்த ஒப்பீடு ரொம்ப ஆழமானது. சும்மா மார்க்கத்தை பின்பற்றுகிறவனுக்கும் தக்வாவோடு வாழ நினைக்கிறவனுக்கும் என்ன வித்தியாசம்னு இது தெளிவா காட்டுது. மார்க்கத்தை சும்மா பின்பற்றுகிறவன் சட்டத்தை மட்டும் பார்ப்பான், அதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு ஓட்டைகளை தேடுவான். ஆனா தக்வா உள்ளவரோ அந்த சட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற அல்லாஹ்வோட நோக்கத்தை மதிப்பார், அந்த கட்டளையோட ஆன்மாவை கண்ணியப்படுத்துவார். ஆனா என்ன ஒரு சோகம் பாருங்க, மலை தலைக்கு மேல உயர்த்தப்பட்டு இவ்வளவு வலிமையான ஒரு உடன்படிக்கையை வாங்கினதுக்கு அப்புறமும் என்ன நடந்துச்சு? அல்லாவே சொல்றான், இதற்கு பிறகும் நீங்க புறக்கணிச்சிட்டீங்க அப்படின்னு. இது மனித பலவீனத்தோட ஒரு தொடர்ச்சியான வெளிப்பாடு. எவ்வளவு பெரிய அற்புதங்களை கண்ணால பார்த்த பிறகு மனிதன் சத்தியத்தை விட்டு விலகி போக வாய்ப்பு இருக்கு. அவங்க செஞ்ச அந்த தப்ப பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி அதே வசனத்துல அல்லாஹ் குறிப்பிடுற ஒரு அற்புதமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். அவங்க செஞ்ச துரோகத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போதே அல்லாஹ் தன்னோட கருணைய பத்தியும் பேசுறான். இது அல்லாவின் எல்லையில்லாத அன்பையும் இரக்கத்தையும் காட்டுது. இந்த வசனம் அவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம ஒவ்வொருத்தருக்குமான ஒரு பாடம். நம்மளோட சொந்த பலத்தாலேயோ புத்திசாலித்தனத்தாலேயோ நம்ம ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. அல்லாவின் அருளும் அவனுடைய கருணையும் நம்ம மேல இல்லைன்னா நாம நிச்சயமா நஷ்டமடைஞ்சவங்களா தான் ஆகியிருப்போம். நம்ம கிட்ட இருக்கிற தக்குவாவா இருக்கட்டும், நேர் வழியா இருக்கட்டும், எல்லாமே அவனோட கருணை தான். தக்வா இல்லாத ஒரு மனநிலை எப்படி செயல்படும்ங்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு நேரடியான உதாரணத்தை காட்டுறான். கட்டளை ரொம்ப தெளிவா இருந்துச்சு, சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது. ஆனா தக்வா இல்லாத உள்ளம் என்ன செஞ்சது? அது தந்திரத்தை தேடிச்சு. அவங்க நேரடியா சனிக்கிழமை போய் மீன் பிடிக்கல, அதுக்கு பதிலா வெள்ளிக்கிழமை சாயங்காலமே போய் வலைகளை விரிச்சிட்டு வந்துட்டாங்க. சனிக்கிழமை முழுக்க மீன்கள் வந்து வலையில மாட்டிக்கும். இவங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில போய் அதை அள்ளிக்கிட்டு வந்தாங்க. பாத்தீங்களா, சட்டத்தோட எழுத்து அவங்க மீறல, ஆனா அதோட ஆன்மாவை மொத்தமா சிதைச்சிட்டாங்க. இது அல்லாவின் கட்டளைய அப்பட்டமா அவமதிக்கிற செயல், அவனோட எல்லைகளோட விளையாடுற முயற்சி. இந்த தந்திரமான ஏமாற்று வேலைக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை மிக கடுமையானதா இருந்துச்சு. அவன் சொன்னா, கூனோ கிரதத்தன் ஹாசியன், இழிவடைந்த குரங்குகளாகி விடுங்கள். அவங்களோட மனித உருவம் பறிக்கப்பட்டு அவங்க குரங்குகளா மாற்றப்பட்டாங்க. இங்க ஹாசீன் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இதோட அர்த்தம் சும்மா குரங்கா மாறுறது மட்டும் இல்ல, இழிவடைந்த, தாழ்த்தப்பட்ட,
அல்லாவின் கருணையிலிருந்து தூரமாக்கப்பட்ட குரங்குகளா மாறுறது. பெரும்பாலான இஸ்லாமிய அறிஞர்களோட கருத்துப்படி இது ஒரு உருவக கதை இல்ல, இது உண்மையிலே நடந்த ஒரு உடல் ரீதியான மாற்றம். சரி, இந்த சரித்திர நிகழ்வு எல்லாம் எதுக்கு குரான்ல சொல்லப்படணும்? இது வெறும் கதைதானா? இல்லவே இல்ல, இது நமக்கானது. குறிப்பா முத்தகீன்களுக்கான ஒரு நித்திய பாடம். யாருடைய உள்ளத்துல இறையச்சம் இருக்கோ அவங்களுக்கான ஒரு பாடம். இதுதான் இந்த விளக்கத்தோட மிக முக்கியமான பகுதி. இந்த தண்டனைக்கு 3 நோக்கங்கள் இருக்குன்னு அல்லாவே தெளிவா சொல்றான். முதலாவது, அது அந்த காலகட்டத்துல வாழ்ந்தவங்களுக்கு ஒரு நேரடி தண்டனை. 2வது, அதுக்கப்புறம் வரப்போற தலைமுறைகளுக்கு ஒரு எச்சரிக்கை. 3வது, இதுதான் ரொம்ப முக்கியம், ஒம்மௌவிதத்தன் லில் முத்தகீன், தக்குவா உடையவர்களுக்கு இது ஒரு நல்லுபதேசம். இதுல ஒரு ஆழமான செய்தி இருக்கு, யோசிச்சு பாருங்க. குரான்ல வர்ற கதைகளை எல்லாருமே கேக்குறாங்க, ஆனா எல்லாருமே அதுல இருந்து பாடம் கத்துக்கிறது இல்ல. யாருடைய உள்ளத்துல கொஞ்சமாவது தக்குவா இருக்கோ அவங்களால மட்டும்தான் இந்த உபதேசத்தோட ஆழத்தை உணர முடியும். மத்தவங்களுக்கு இது ஒரு கடந்து போன கதையா மட்டும்தான் தெரியும். இப்போ இந்த தொடரோட பெரிய சித்திரத்தோட இதை இணைச்சு பாருங்க. சூரா அல் பஹரா தக்வா எப்படி கட்டமைக்கப்படுது நமக்கு படிப்படியா சொல்லி கொடுக்குது. தக்வா வணக்கத்தின் மூலமா பிறக்குது, நரகத்தை பற்றிய சரியான அச்சத்தின் மூலமா பாதுகாக்கப்படுது. அப்புறம் இந்த கதை நமக்கு காட்டுற மாதிரி உள்ள தூய்மையான நேர்மையான செயல்பாட்டின் மூலமா அது உயிர் போட இருக்கு. கடைசியா நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம மனசாட்சியை கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். நம்ம வாழ்க்கையில அல்லாவின் கட்டளைகள் வரும்போது நாம அதை முழு மனசோட உள்ள தூய்மையோட ஏத்துக்கிறோமா, இல்ல அந்த சனிக்கிழமை மீன் பிடிச்சவங்கள மாதிரி தந்திரமான வழிகளை தேடி அதிலிருந்து நழுவ பாக்குறோமா? எந்த சிந்தனையோட உங்களை விட்டு விடைபெறுகிறேன். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தக்வாவோட வாழும் பாக்கியத்தை தந்தருள்வானாக. வா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.